சுவாமியே ஐயப்பா ஐயப்பா சுவாமியே. ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாலை போட்டு இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம மாலையை கழட்ட போகிறோம். எதுடா திடீர்னு இது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இந்த வருஷம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் டிரைவிங் 3D சிட்டியில் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மக்களே. அது நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் மாலை போட்டிருக்கேன். இப்போ மாலையை கழட்டி வந்துட்டேன். ஸோ வாங்க நம்ம பிஸ்னஸ் என்னது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம சீக்கிரட்டாக ஒரு நாள் வச்சுட்டு இருந்தோம். இப்போ நான் வந்து ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ என்ன பிஸ்னஸ் நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் 3Dயில் நியூவாக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க நம்ம நியூ பிஸ்னஸ் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஸோ லெட் இன்ட்ரடியூசிங் மை நியூ பிஸ்னஸ். ஓகே கமான். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏன்டா இங்கிலீஷ்லாம் பேசுகிற அப்படின்னு கேட்குறீங்க. அது ஒரு ஃப்ளோவில் பேசிட்டு போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டோம்ல, அதனால கொஞ்சம் இப்படி விட்டு போட்டால் தான் நல்லா இருக்கும்ல. இங்கே பாருங்க, என்னடா பெட்ரோல் பங்க் இருக்குது வீட்டு பக்கத்தில், எப்படா அப்படின்னு கேட்பீங்க. நம்ம பெட்ரோல் பங்க் தான். என்ன அப்புறம் சொல்கிற, இந்தியன் பைக் டிரைவிங் 3Dயில் நியூ பெட்ரோல் பங்கா? ஆமாம். ஸோ நம்ம வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நியூ இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விலை பேசி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க நம்ம பிஸ்னஸ் எப்படி போகுதுன்னு கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஒர்க்கர்ஸ்ட்டை. கருப்பசாமி, டே தம்பி, எப்படா கஸ்டமர்லாம் டெய்லி வராங்களா? எப்படி போயிட்டு இருக்குது பிஸ்னஸ்? முதலையா வருத்தம் கூட வர மாட்டேங்கிறாயா, ஈதாய ஓடுது. அது ஈ ஓடுதா? என்ன சொல்றீங்க? டே இவ்வளோ பெரிய செட்டப் பண்ணி ஒரு பெரிய பெட்ரோல் பங்க் நம்ம ஊரில் திறந்து வச்சா ஈ ஓடுதுன்றீங்க? ஐயோ, இதை இவன்ட்டு கேட்கலாம். தம்பி எப்பா, டீசல் ஆச்சு ஏதோ லாரி கீரி வருதாப்பா டீசல் போடுறதுக்காச்சும்? ஏதோ வந்தானுங்களா நேற்று இன்னைக்கு? ஏதோ சொல்லுப்பா. இல்லை எதுவும் வரலையா? ஆமாயா, இங்க ஈதாய ஓடுது, ஒரு பயப்புலையும் வர மாட்டேங்கிறான். அடே என்னடா இப்படி சொல்றீங்க? கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணா ஒரு பைவிலையும் வர மாட்டேங்கிறான்னு சொல்றீங்களேடா. ஐயோ, என்ன காரணமா இருக்கும்? ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் 2 பெட்ரோல் பங்க் இருக்கு. ஒன்று நம்மளுது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த டுபாகூர் வாங்கினது மக்களே. அவன் ஒரு வேலை ஏதாச்சும் பண்ணி எல்லாத்தையும் அங்கே இழுத்துட்டு இருக்கானோ ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சரி, அவன் பெட்ரோல் பங்க்லேயும் போயிட்டு ஒரு 8 பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம பெட்ரோல் பங்க் மாதிரி ஈதான் ஓடுதா இல்லை பயபுள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பிச்சுக்கிட்டு போதா அப்படின்றத இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இருங்க. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவனை தான் மக்களே ஒரே ஒரு எதிரி இந்த ஊரில். அவனை ஒழிச்சு கட்டிட்டா போதும், முடிஞ்சால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், பெரிய பிஸ்னஸ் மேன் ஆயிடலாம் இந்த ஊரில். ஆனால் பாவி நினச்ச மக்களே, எங்கடா நம்ம பெட்ரோல் பங்குக்கு ஒரு வண்டி வர மாட்டேங்குதுன்னு பார்த்தா எல்லாம் வண்டி இங்கே நின்றுருக்குது. ஆஹா, அப்படி என்ன பண்ணுறான்னு தெரில மக்களே. எல்லாம் ஊரில் இருக்கிற அத்தனை பைப்புலையும் இங்கே தான் வந்து பெட்ரோல் டீசல்லாம் போடுறானுங்க. நம்ம பங்குக்கு ஒருத்தனும் வர மாட்டேங்கிறானுங்க. என்ன பண்ணுறான், என்னவா இருக்கும்? சரி இருங்க, ஏதோ டிப்ஸு கேட்கலாம் போயிட்டு பைப்பிள்கிட்ட. ஏன்னா பார்த்தீங்கன்னா மூஞ்சி கொடுத்தே நான் பேச மாட்டேன். சரி இருந்தாலும் ஒரு டிப்ஸு கேட்டால் ஏதாச்சும் டிப்ஸு சொல்லுவான்னு நினைக்கிறேன். சார் எப்படி சார் இவ்வளோ பெரிய இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ வண்டி வருது டெய்லியும்? பிஸ்னஸ் பண்ண ஊரை விட்டு போடா, அதை தெரியாம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி தேவையில்லாத டே சோப்பு டப்பா மூஞ்சான், வந்ததுக்கு அவமானப்படுத்தி விட்டுட்டல. இப்போ பாடுறா, டே சும்மா விட மாட்டான்டா உனைய, கண்டிப்பாக ஒரு நாள் வச்சு செய்வான்டா. ஐயோ, இவனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுக்கு நல்லா வச்சு செஞ்சுட்டு போயிட்டான் மக்களே. பிஸ்னஸ் தான் பண்ண தெரியல, நீலாம் ஒரு ஆளான்ட்டு. பெரியாவது எனக்கு அப்படியே என்ன பண்ணுறேன்னு ஒன்றுமே புரியலையே. எவன்டா அவன் காலிங் பெல் அடிக்கிறது? ஹலோ சார், என்ன சார் வேணும் உங்களுக்கு? யார் சார் நீங்களாம்? என்ன வேணும் உங்களுக்கு? என்ன பிரச்சனை? ஃபஸ்ட்டு நானே 1008 பிரச்சனையில் இருக்கிறேன். நாங்கள் பேங்க்லேருந்து வரோம், இன்னும் ஒரு வாரத்தில் நீ செட்டில் பண்ணலாம் உன் பெட்ரோல் பங்க் காலி. ஐயா ப்ளீஸியா ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுங்க ப்ளீஸியா. நான் எப்படி ஒன்று உங்கள் பணத்தை எப்படி ஒன்று புரட்டி கொடுத்துட்றையா. ஐயோ, இவனுங்கள்ட்ட கெஞ்சி கூத்தாடுறதுக்குள்ளே என்ன பாடுபடுறதா இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அட ஆமாடா சின்சானே, இது கூட நல்ல ஐடியா தான் இருக்குது. அவன் பெட்ரோல் பங்கை முடிச்சு விட்டா அடுத்தது நம்மள்கிட்ட தான்டா ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் பைக் டிரைவிங் 3D இருக்கிற அத்தனை பேரும் வரணும். அதனால நீங்கள் நைட்டு அவன் பெட்ரோல் பங்கை போய் கொளுத்த போகிற மக்களே. ஸோ வாங்க இந்த சீக்ரெட் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் நம்ம ஜெயிக்கணும் மக்களே. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு எதிரி அவன் தான். ஆல்ரெடி நம்ம போனதுக்கு அவன் அவமானம் வர படுத்தி அனுப்பிச்சு விட்டான். இருக்கிற வெறியெல்லாம் இன்றைக்கி நான் கொட்ட போகிறேன். ஸோ இன்றைக்கி அவனுக்கே தெரியாமல் அவன் பெட்ரோல் பங்கில் பாம்பு செட் பண்ணி ஸோ பெட்ரோல் பங்கே பிளாஸ்ட் அடிக்க போகிற மக்களே. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்கிட்டு போயிடலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை கொஞ்சம் சீக்ரெட்டாக பண்ணோம். மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், ஜெயிலில் போய் கழித்தண்ண வேண்டியது தான். பிஸ்னஸ்லாம் இழுத்து மூடிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டோம். ஸோ இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அவன் பெட்ரோல் பங்க்கில் பாருங்கள் எவ்வளோ வண்டி நிற்குது. இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு நல்ல சான்ஸு. ஸோ பிஸியாக இருக்குது பெட்ரோல் பங்க்கு. இந்த நேரத்துக்கு யாருக்கும் தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாம்பை செட் பண்ணிடலாம். ஸோ ஒரு இடத்துலையும் பாம்பு செட் பண்ணிடலாம். சும்மா ஒரு இடம் கூட மிஞ்சக்கூடாது. பெட்ரோல் பங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் பிளாஸ்ட் ஆகணும். அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டிக்கி பாம்பை ஸ்டிக் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்ம பாம்பு அடிக்க வைக்க போகிறோம். இப்போ இந்த கம்பத்தை கூட விட போகிறது இல்லை. ஸோ அங்கே மேலே இருக்கிற ரூஃபு, அப்புறமேட்டு இந்த பெட்ரோல் பங்க் லோகோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பாம்பு செட் பண்ணி அங்கே அது எல்லாத்தையும் வந்து தெறி கூட போகிறோம். ஸோ இப்போ நம்ம ரூஃப் மேலே வச்சாச்சு. இது அந்த கார்னரில் 2 வச்சிடலாம். ஓகே, எங்கடா போய் சிக்க மாட்டேங்குது. ஓகே, சரி மிஸ் ஆயிடுச்சு.
ஃபிட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் மேலே போட்டாச்சு. அடுத்தது வந்து பெட்ரோல் பங்க் லோகோ மேலே போட்டாச்சு. அடுத்தது இந்த வண்டி நின்றுருக்க வண்டி நம்ம போடக்கூடாது. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் மெயின் வண்டியே. ஸோ இதுதான் பெட்ரோல் வண்டி, அதையும் போட்டாச்சு. அடுத்தது அந்த ஆஃபீஸ் பெட்ரோல் பங்க் ஆஃபீஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாம் போட்டு இது பண்ண போகிறோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போடு ஒட்டிக்கிச்சு. ஸோ அடுத்தது பெட்ரோல் பங்க் ஆஃபீஸு, அப்புறம் பெட்ரோல் பம்ப் இருக்குது பார்த்தீங்களா, பம்ப்பு. ஸோ அந்த பம்பையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 பம்ப் வச்சுருக்கோம். 4 பம்பையும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸ்டிக்கி பம்பை கிளிக் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிட்டோன்னா எல்லாமே கரெக்டாக அவ்வளோதான் மக்களே, போதும். ஸோ இதுக்கு மேலே நம்ம வச்சது போதும். இப்போ நம்ம டக்குனுக்கு ஓடி போயிட்டு நம்ம டைம் இல்லை. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்ட் பண்ணிட்டு வேலையை முடிப்போம் வாங்க. ஸோ 3, 2, 1 சபா வர்ற மாதிரி மக்களே போடு. அடேங்கப்பா, சும்மா திருச்சி விட்டுருச்சு மக்களே. ஓ மை காட். ஸோ பெட்ரோல் பங்க் என்ன அந்த சுற்றி 10 கிலோமீட்டர் ஃபுல் காலி மக்களே, வெடிஞ்ச வெடியில். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் இந்தியன் பைக் டிரைவ் 3Dலே இருந்த ஒரே ஒரு பெட்ரோல் பங்க் இப்போ நம்மளது மட்டும்தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிஸ்னஸ் செம்மையாக போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று நைட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவன் பெட்ரோல் பங்க் முடிச்சு விட்டோம். இன்றைக்கி நம்ம பிஸ்னஸ் சூடு பிடிக்க போது. அண்ணே இங்கே பாருங்கண்ணே, இன்றைக்கி நல்லா வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, நல்லா வியாபாரம் ஆகும். நிறைய வண்டி வரும் நம்ம பெட்ரோல் பம்புக்கு. டக்கு 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 டக்குன்னு எல்லாத்துக்கும் ஃபில் பண்ணிவிட்டு அமுச்சு விட்ருங்க நல்லபடியாக, சரிங்களா அண்ணே? உங்களை தானே இங்கே பாருங்கள், லாரியாக இருந்தாலும் சரி, ஒரு வண்டியாக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, பர்ஃபெக்டாக காசை வாங்கிட்டு அழகாக ஒரு வேலையை முடிச்சிருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னிலிருந்து நம்ம பிஸ்னஸ் எங்கேயோ போகுது. சரி மக்களே, வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் பெட்டியை வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கஸ்டமர் யார் வராங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் மக்களே. ஸோ வாங்க, பெட்ரோல் பங்க் திறந்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு கஸ்டமர் யார் வர போகிறா அப்படின்னு தெரியலையே. யார் அவன் தூரத்தில் ஒருத்தவன் சைக்கிள் வண்டியை மிச்சிட்டு வந்துட்டுருக்கான். யாராக இருக்குவன்? யார் அவன்? டே சபா 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 என்ன வெல்றா சாமியா? எப்பா பெட்ரோல் பங்க் போகுது? ஆஹா ஓகே. எப்பா நம்ம வண்டிக்கு டீசல் 1 லிட்டர் போட்டுடுப்பா. அண்ணே எப்படிண்ணே இந்த வண்டிக்கு டீசல் போடுறது? அண்ணே இது சைக்கிள்ண்ணே, இதுக்கு எப்படின்னா டீசல் போடுறது? ஏன்னா எப்படி காலங்காலத்தில் இந்த டென்ஷன் பண்ணுறீங்க? ஏண்டா டே, இது சைக்கிளாடா உனக்கு? இறவனைய வந்து பார்த்தீங்கன்னா உடலை படுறா டே. ஏண்டா நானே பென்ஸுக்கார வச்சுக்கிற சைக்கிள்ன்றியாடா? போடுறா அவளுக்கு பெட்ரோலா போடுறா டே. நான் எவ்வளோ பெரிய ஆளு திரும்ப அந்த ஊரில், எவ்வளோ பெரிய ஆளு, எனக்கே பெட்ரோல் போட மாட்டேன்றியா? நீங்க சொல்ல கூப்பிடுறா வானரேன். அட நாசமாக போனோடனே காலங்காத்தாலே தண்ணி போட்டு வந்து ரகலர் பண்ணிட்டுருக்கான் பாருங்க நம்ம பெட்ரோல் பங்கில் வந்துட்டு. டேய் உன்னையெல்லாம் வெறியாகுது. ஏண்டா இது பென்ஸு காராடா? ஏண்டா இதில் 1 லிட்டர் பெட்ரோல் வேறு போடணுமா இதுக்கு? ரைட்ரா. ஸோ காலங்காத்தாலே நல்ல கஸ்டமராக வரும்னு பார்த்தா குச்சிட்டு வந்து பாருங்கள் குடிக்காரன். ஸோ இவனெல்லாம் போட்டு அடிக்கிற அடியில் இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே இங்கடா ஒரு அடிக்கே இங்கடா படுத்துட்டான். அவனை எடுத்து குப்பை தொட்டியில் போடுங்கடா, வேறு வேலையை போடுங்கடா. இருங்க அந்த சைக்கிளை போய் ஓரம் விட்டு வந்துடுறான். ஏன்னா அடுத்தடுத்த வண்டி வந்துக்கிட்டே இருக்கும். காலங்கத்தாலே வந்து டென்ஷன் பண்ணுறானுங்க இவனுங்க வேறு வந்து. செக் இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வண்டியை ஓரமாக விட்ருவோம். இதெல்லாம் ஒரு வண்டின்னு தூக்கிட்டு வரோம் பாருங்கள் பெட்ரோல் போடணுன்ட்டு. கைஸ் எல்லோரும் ஒர்க் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வண்டி வரும். இவன் மாதிரி நிறைய பேர் வருவானுங்க, சமாளித்து தான் ஆகணும். அடுத்தடுத்த வண்டி வரும், கொஞ்சம் பார்த்து டக்கு டக்குன்னு போட்டு விடுங்க பெட்ரோல். ஓகே ஓகே. ஏப்பா வண்டியில் பெட்ரோல் கம்மியாக தான் பாருங்க. பெட்ரோல் பங்கில் நிறுத்த போகிறேன். எல்லோரும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறவங்க, டீ குடிக்கிறவங்களாம் குடிச்சிட்டு வந்துருங்கப்பா. இப்போ நேராக பெட்ரோல் பங்கு தான் வண்டி போகுது. பெட்ரோல் அடிச்சு தான்ப்பா அடுத்த ஊருக்கு நம்ம போவோம். பெட்ரோல் பங்கில் ஏதோ யூரின் கீன் வருதுன்னா விட்டு வந்துருங்கப்பா. அங்கே பக்கத்துலேயே டீ கட்டெலாம் இருக்குது, எல்லாம் போய் சாப்பிட்டு வந்துருங்கப்பா. ஆஹா பெரிய பஸ் வருது நம்ம பெட்ரோல் பம்புக்கு. ஓகே ரைட்டு. ஸோ ஃபுல் டேங்க் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். செம்ம கலெக்ஷன் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். கமான் சார் தம்பிலாம் டக்குன்னு பெட்ரோல் எவ்வளோ வேணும் என்னன்னு பார்த்து அனுப்பிச்சி விடுங்கப்பா. அப்பா பாருங்க பஸ்ஸு பயங்கரமாக இருக்குது. ஃபுல் டேங்க் அடித்து இங்கே பலமாக இன்னைக்கு கலெக்ஷன் ஆகும்னு நினைக்கிறேன். சார் எப்படி சார் ஃபுல் டேங்க் அடிச்சிடலாமா சார்? எப்படி சொல்லுங்கள் சார், ஃபுல் டேங்கா அரை டேங்கா? ஏப்பா நீ எவ்வளோ வேணா அடிப்பா. ஃபுல் டேங்க் அடி, இல்லை வண்டிக்கு எவ்வளோ டேங்க் ரொம்ப கூட அடி, பட் பெட்ரோல் அடி. டே தம்பி இங்கே பாரு, பெரிய கஸ்டமர்ப்பா, அவர் எவ்வளோ கேட்குறாரோ அவர் அடிச்சிடு. ஓகேவா? யோசிக்காத, பெட்ரோலை அடிச்சு நவுத்து. சரியா தம்பி? வண்டியும் தான் அங்கே பாரு, டயர் கியர் காற்றடினா அடித்து க்ளீன்லாம் பண்ணி விட்ரு, கண்ணாடி கிண்ணாடிலாம். ஓகே ஸோ ஓகே மக்களே. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க தான் நல்லா சரி விலகாமல் போச்சு. இப்போ செகண்டாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க. பயங்கரமாக கலெக்ஷன் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். சபா சாமி அப்பா இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. எங்கடா பஸ் மட்டும் போகுது? எங்கடா காசே கொடுக்கல, பஸ் எடுத்துகிட்டு கிளம்புறானுங்க. டேய் குப்புசாமி, டேய் அவன் காசு கொடுத்தானா இல்லையாடா?
டே எங்கடா பஸ் மட்டும் போயிட்டு இருக்குது. முதலாளியா அவன் காசு கொடுக்கல ஒரு மண்ணா வெட்டி குடிலையா. அடே டே 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 நில்றா டேய், காசை குடுறா டே, நாசமா போனே டேய், காசை குடுறா டேய். யோ சட்டு ஆட பாவிகளா, இப்படிலாம் திருட்டி போராடிகளே இவனுங்களாம் நாசமா போகணும். சரி ஸோ பெட்ரோல் ஃபுல் டேங்க் அடிச்சுட்டு ஒரு 10,000 ரூபா கொடுக்கணும் மக்களே, கொடுக்காமலே போயிட்டானுங்க. ஐயோ ரைட்ரா, இப்படியே பிஸ்னஸ் போனால் இழுத்து மூடிட்டு போக வேண்டியது தான். என்ன பண்ணுறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே. அடுத்ததாவது எவனா நல்லா தான் வரணும்னு வேண்டிக்கோ கடவுளே, நீ தான் பார்த்து எவனாச்சும் நல்லதாக அமுச்சுடணும்ப்பா. ஏ பல்ல பல்ல சவா சவா, ஏ பல்ல பல்ல ஏ சவா சவா, ஏ பல்ல ஏ சவா, ஏ பல்ல சவா. ஆஹா, பெட்ரோல் பங்கு இங்கே ஒன்று இருக்குது, வண்டி நிறுத்திட வேண்டியதுதான். ஓகே, இதுதான் கரெக்டான இடம் நினைக்கிறேன், ஏற்ற வேண்டியது தான். ஓகே எப்பா பெட்ரோல் இருக்காப்பா. ஓகே ஓகே ஓகே, இப்போ பாரு என்ன பண்ணுறேன்னு மட்டும். ஓகே, லாரி இங்கே இருக்கிறது தான் ரொம்ப சேஃப், நம்ம இறங்கி எஸ்கேப் ஆக வேண்டியது தான். ஏப்பா வண்டிக்கு ஃபுல் டேங்க் அடிச்சிருப்பா, நான் போய் என் டேங்கை கிளியர் பண்ணிட்டு வரேன். முட்டிக்கிட்டு வந்துட்டுருக்கு, பஞ்சாப்லேருந்து முட்டிக்கிட்டு வந்துகிட்டே இருக்குது. ஏப்பா ஓகே, ஃபுல் டேங்க் அடிச்சுட்டு திறந்து விட்டு போகிறேன், சாவி வண்டியாக இருக்கு. நான் என்னோடய டேங்கில் முட்டிகிட்டு இருக்க எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு வரேன். எங்கப்பா பாத்ரூம் இருக்கு? இங்கே இருக்கா? ஏ பல்ல பல்ல ஏ சவ சவா, ஏ சவ சவா பல்ல பல்ல. மேடே மேடே, தப்பிச்சு போன லாரி நம்ம ஊர்ல இருக்கிற ஹெச்பி பெட்ரோல் பங்க்ல தான் ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு தகவல் வந்திருக்கு. ஆபீசர், இங்க தான் லாரி இருக்கு, கண்டுபிடிச்சாச்சு ஆபீசர். மேடே மேடே மேடே, நோ 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 ஷிட். ஆஹா, அந்த தீவிரவாதி கடத்திட்டு வந்து பாம்பு வச்சிருக்கா லாரி இங்கதான் இருக்கா. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த பெட்ரோல் பங்க் ஓனர வேண்டா கூப்பிடுறா, பெட்ரோல் பங்க் ஓனர. சார் என்னாச்சு சார், இது நம்ம கஸ்டமர் தான் சார், ரெகுலர் கஸ்டமர் தான். பாருங்க நம்ம எவ்வளோ ஃபேமஸாக இருக்கும் பாருங்க, நம்ம பெட்ரோல் பங்க் தேடி தான் எல்லா லாரியும் வரும், பார்த்துக்கோங்க. ஏடாடே, எவ்வளவு தைரியம் இருந்தா டெரரிஸ்டுக்கு நீ பெட்ரோல் அடிச்சிட்டு இருப்ப. இவனை சாத்தி உள்ள அனுப்புங்கடா. ஒழுங்குமதியா இவனை எடுத்து ஜெயில போடுற பாரு. ஒழுங்குமதியா கால வந்து ஏறு, ஜெயில கம்பெனி விட்டாதான் இந்த மாதிரி ஆளுகளை திருந்து போனவங்க. சரி, ஒரு டெரரிஸ்டுக்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ ஒரு இந்தியனே கிடையாது. இவனுங்க பாரு எப்படி முட்டி முட்டி சட்டிக்கு சட்டி ஜெயில தட்டுறன்னு மட்டும் பாரு. இவனை படிச்சு ஜெயில பட ஃபர்ஸ்ட். ஆடா பாவீங்களா, முன்ன பின்னா உனக்கு யாருன்னு கூட தெரியாது மக்களே. ஃபஸ்ட் டைமாக நம்ம பெட்ரோல் பங்க்கு ஒரு லாரி வந்துச்சு, சரின்ட்டு பெட்ரோல் போட்டுட்டு இருந்தேன். அவன் பார்த்தா தீவிரவாதியாக இருப்பான்னு யாருக்கு தெரியும். நம்மளை பிடிச்சி டெய்லியில் போட்டு முட்டிக்கு முட்டி ஜட்டிக்கு ஜட்டி தட்டினா நான் என்னடா பண்ணுவேன் சொல்லுங்கடா. எப்படியோன்னு மக்களே, ஒரு 2 நாள் இருந்து ஜெயிலில் வந்தாச்சு வெளியே. என்னடா அது நம்ம பெட்ரோல் பங்கு? அது டே எங்கடா இத்தனை கார் நிற்குது, அங்கே பஸ்ஸு லாரி. டே எங்கடா 1 2 3 4 எங்கடா டே, என்னடா இவ்வளோ? எப்படா இது டே? ஆஹா, ஒரு 2 நாள் ஜெயிலில் இருந்தது, என்னடா இவ்வளோ மாற்றம் ஆயிருக்கு நம்ம பெட்ரோல் பங்குக்கு. எப்பட்றா அதெல்லாம்? டே 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 டக்குனு தம்பி என்னடா என்ன பண்ணிருக்க, என்னாச்சு? பெட்ரோல் இல்லையா? என்னடா காலியாச்சா பெட்ரோல்? அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குதா பெட்ரோல் பங்கு? என்னடா சொல்கிறீங்க? ஐயோ டே எப்பட்றா இதெல்லாம்? இங்கே பாருங்க மக்களே, அதாவது நம்ம பங்கில் பெட்ரோலே இல்லாமல் ஸ்டாக் அவுட் ஆகும் மக்களே. டே தம்பி எப்பட்றா டே, என்னடா பண்ணீங்க அப்படி? எப்பட்றா இப்படி சேல்ஸ் பிச்சுக்கிட்டு போகுது? ஆஹா, இங்கே பாருங்க மக்களே, எப்பா சாம்பி எப்பட்றா அதெல்லாம்? யார் பண்ண வேலைடா அதெல்லாம்? டே ரொம்ப நன்றிடா. முதலையா, இதெல்லாம் குட்டி முதலாளி பண்ண பிளான் தான். ஃப்ரீயா பெட்ரோல் கொடுன்னு சொன்னாரு, அதனாலதான் சேல்ஸ் பிச்சுக்கிட்டு போகுது. என்னது? அடே நாசமா போனேனே, உனக்கு சும்மா ஓட மாட்டேன்டா டே.